எல்லோருக்கும் வணக்கம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு ஃப்ளாட்டா முடிஞ்சிருக்கு. மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு நேத்திக்கு ஒரு முக்கியமான டேட்டாஸ் ரிலீஸ் ஆச்சு. அதாவது இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் டேட்டா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இல்லாத அளவுக்கு ஒரு குரோத் இருந்தது. இது ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்கினாரியோ. இன்னைய பொறுத்தளவுக்கு மெட்டல்ஸ், பிஎஸ்யூ பேங்க்ஸ், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் ஸ்ட்ராங்கா கெயின் ஆயிருக்கு. அதுலயும் குறிப்பா பஜாஜ் ஆட்டோ, ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இது எல்லாமே டாப் கெய்னரான பங்குகள். முக்கியமா இந்த வாரம் எஃப்ஓஎம்சி மெம்பர் ஸ்பீக் இருக்கும். அதே மாதிரி இந்தியாவை பொறுத்தளவுக்கு 8th பே கமிஷன் ஸோ இவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இது ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்கெனாரியோல மார்க்கெட்டை கொண்டு போகும். டெக்னிக்கலா நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய ட்ரெண்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதையும் செக் அவுட் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் வி see. ஃபர்ஸ்ட் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஓவரால் மார்க்கெட்டு இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த ட்ரெண்டுக்கு எபோவ்ல இருக்கிற வரைக்குமே மார்க்கெட் அப் ட்ரெண்டு. இப்போ இந்த ட்ரெண்டிலே க்ளோஸ் டு க்ளோஸ் பாருங்க கரெக்டா மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கா. இது சைடுவேஸ் மார்க்கெட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சைடுவேஸ் மார்க்கெட்னா எப்படி இருக்கும்? நல்லா ரைஸ் ஆகும். அகைன் அதோடைய ரீட்ரேஸ்மெண்ட் அதிகமா இருக்கும். அகைன் ரைஸ் ஆகும். இந்த ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணும். அகைன் இதனுடைய ரீட்ரேஸ்மெண்ட் அதிகமா இருக்கும். இதுதான் சைட்வேஸ் மார்க்கெட். இந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ரைஸ் ஆகும். இதுதான் சைட்வேஸ் மார்க்கெட்னு சொல்லுவோம். பொதுவா இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட் அதிகமா ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். ஸ்ட்ராங்கா இதே மாதிரி இந்த மாதிரி ரைஸ் ஆகாது. ட்ரெண்ட் தான். ஆனா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆகாது. இப்ப இந்த மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் ட்ரேட் ஆகுது. ஆனா கண்டிப்பா நம்ம என்ன பார்த்தோம்? இந்த ப்ரீவியஸ் ஹைய விட எப்படி இங்க ரைஸ் ஆயிருக்கோ, அதே மாரி இப்ப இந்த ப்ரீவியஸ் ஹைல இங்க பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹைல எவ்வளவு தூரம் ஃபால் ஆயிட்டு அகைன் ரைஸ் ஆகுது பாருங்க. அதே மாரி இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆயிட்டு அகைன் மார்க்கெட் கம்ப்ளீட்டா கீழ ஃபால் ஆகி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பியும் மேல ரைஸ் ஆகும். இப்ப இது எவ்வளவு தூரம் ரைஸ் ஆகும்? இப்ப இந்த இடத்துல பாருங்க. இங்க ரைஸ் ஆகுதா? இதே மாரி மார்க்கெட் 26,480 வரைக்கும் அப் சைட்ல ரைஸ் ஆகும். இந்த டாப் 3யும் கனெக்ட் பண்ணி பாருங்க. 26,480 ஆர் 500 வரைக்கும் அப் சைட்ல ரைஸ் ஆகும். இது பிரெடிக்ஷனோ, பை செல் ரெக்கமெண்டேஷனோ கிடையாது. ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஐ அம் நாட் எ ஃபினான்ஷியல் அட்வைசர். ஃபைன். சரி. மார்க்கெட் நாளைக்கு ரிவர்சல் ஆகப்போகுதுங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்? 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. இதுல செக் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணும்போது, கரெக்ட்டா மார்க்கெட் எந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு பாருங்க. 25,950, 960 இந்த ஜோன்ல க்ளோஸ் ஆயிருக்கா? கிட்டத்தட்ட 2 to 3 டைம்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணவும் முடியல. அதே மாரி இதுவரைக்கும் ஷார்ப்பா ஃபால் ஆன ட்ரெண்ட் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் 25,965 அப்ப நாளைக்கு இத பிரேக் அவுட் அப் சைட்ல பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஓவரால் ட்ரெண்டை செக் பண்ணி பார்க்கணும். அகைன் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. மார்க்கெட்டுடைய கன்ஃபர்மேஷனை ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷனை செக் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகே. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்ப்போம். அதாவது இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இயர் எண்டில் பெரும்பாலும் லோ வால்யூம் தான் நடக்கும். இந்த லோ வால்யூம் இருக்கும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். மார்க்கெட் சைடுவேஸ் மார்க்கெட்டாக ஒரு லேகிங்காக தான் ட்ரேட் ஆகும். சில நேரம் என்டையர் டேவும் போர் அடிக்கிற மாதிரி ட்ரேட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. இது கிளியர்லி திஸ் இஸ் அ சைடுவேஸ் மார்க்கெட். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் ஜனவரி 5th இருந்து ஸ்டார்ட் ஆகும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். சைடுவேஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ஃப்ரீக்வெண்ட்டா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். நேத்திக்கு நம்ம ஸ்டூடெண்ட் குரூப்ல நான் மென்ஷன் பண்ணியிருந்தது இது ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு ஃப்ரீக்வெண்ட்டா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். 58,800,
900ங்கிறது சப்போர்ட். இங்கிருந்து மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத ஆஸ் எ மென்டாரா அதுல மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸ்டூடண்ட் குரூப்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன். மார்க்கெட்டும் இன்னைக்கு பாருங்க, ஒரு தொடர்ந்து 2 நாள் ஃபால் ஆயிட்டே இருக்கும். தொடர்ந்து 3 நாள் ஃபால் ஆயிட்டு இருக்கும். தொடர்ந்து 4 நாள் கூட ஃபால் ஆயிட்டே இருக்கும். அகைன் ஷார்ப்பா வித்தின் ஒரு 1 ஆர் 2 டேஸ்லயே மார்க்கெட் வந்து ஷார்ப்பா ரைஸ் ஆயிடும். ஸோ இந்த மாரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் ஃப்ரீக்வென்ட்டா ட்ரெண்ட் சேஞ்ச் வந்து நடக்கும். இதே மாரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது பாருங்க. ஸோ சைட்வேஸ் மார்க்கெட் வந்து இந்த மாரியான ஒரு பிஹேவியர்ல தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணும்போது 59,350ங்கிறது ரெசிஸ்டன்ஸா இருக்கும். கிட்டத்தட்ட 2 டூ 3 டேஸ் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் எடுத்திருப்பாருங்க. ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட்ட டச் பண்ணும்போது மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது. அப் சைட்ல கரெக்ட்டா அந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து டவுன் ஆகுதா? இப்ப பாருங்க கரெக்ட்டா இந்த சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகுதா? ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 59,350. நாளைய பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி 59,350ங்கிறது ரெசிஸ்டன்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் சென்செக்ஸ் வந்து பார்ப்போம். நிஃப்டி என்ன ட்ரேடிங்ல என்ன ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆகுதோ அதே மாரி தான் சென்செக்ஸ் வந்து ட்ரேட் ஆகும். இப்ப நிஃப்டி வந்து ஓவரால் அப் ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆகுது. கிளியரா சென்செக்ஸும் இதே மாரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு டோஜி கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. ட்ரெண்ட்ல என்ன கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு? டோஜி கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் ரிவர்சல் ஆக கூட இந்த இடத்துல இதுவரைக்கும் செல்லருடைய இன்டென்சிட்டி குறைஞ்சு மார்க்கெட் ஒரு ரிவர்சலுக்கு வந்திருக்கு. இப்ப இந்த மாரி ஸ்ட்ரக்சர்ல நீங்க டைம் ஃப்ரேம 1 ஹவர்ல சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்ல 30 மினிட்ஸ்ல சேஞ்ச் பண்ணிக்கணும். இதுவரைக்கும் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டா இருந்தது. இந்த ட்ரெண்ட வந்து கவனிக்கணும். பாருங்க மார்க்கெட் கரெக்ட்டா இந்த ட்ரெண்ட்ல முடிஞ்சிருக்கா? இப்போ நாளைக்கு நீங்க ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனா இந்த ப்ரீவியஸா இருக்கு இல்லையா? 84,780 இந்த லெவலுக்கு மேல ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, டெஃபினட்டா நாளைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும். இத வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. அதாவது 84,780 இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சி பாயிண்டாவும் இருக்குது. இந்த ட்ரெண்டுடைய ரெசிஸ்டன்ஸாவும் இருக்குது. இதுவரைக்கும் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட்ல வந்திருக்கு. கரெக்ட்டா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல டச் பண்ணிட்டு மார்க்கெட் பிலோல குளோஸ் ஆயிருக்கா? அப்ப இதுக்கு மேல வந்து உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ஷார்ப்பா மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடும். ஓகே. நிஃப்டிய பொறுத்தளவுக்கும் அப்சைடு வந்து இதே மாரி ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. சென்செக்ஸ பொறுத்தளவுக்கும் இதே ஃபார்மேட்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. இதுவரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டா இருந்தது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ வென்னெவர் மார்க்கெட் கீழ ஃபால் ஆகும்போது, இந்த சப்போர்ட் லைன் வந்து திருப்பியும் அப்சைடு வந்து பவுன்ஸ் ஆகும். 5240, 250ங்கிறது நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ க்ரூட பொறுத்தளவுக்கு அகெயின் க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு அப்சைட்ல 5290, 5300 வரைக்குமே அப்சைட்ல வந்து ரைஸ் ஆயிடும். இந்த சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட் அப்சைட்ல சேனல் பிரேக் அவுட் ஆயிருக்கு. தொடர்ந்து பை சைட்லயே வந்து இருங்க. இதனுடைய சப்போர்ட்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 5250, 240ங்கிறது நமக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும். 5350லேருந்து 370ங்கிறது ரெசிஸ்டன்ஸா இருக்கும். மார்க்கெட்டுடைய ஓவரால் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதே போல இன்னொரு வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் வீசி உங்களுடைய கருத்துக்கள் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.